hearty welcome to our chief guest, Sri S. Rajendrina, ex-MLA of KG. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மேல என்னைக்குமே விசுவாசம் இருக்கணும். இந்த மண்ணில் தான் அவர் காலை கொண்டு வந்து வச்சாரு. இந்தியா ஃபுல்லா போய் காலை வைக்கல அவர். அந்த மண்ணை கோட்டை விடாதீங்க. அதுதான் சந்திரசேகர் சொன்னார். புத்தனுடைய ஆசீர்வாதத்துல நீ மறுபடியும் எம்எல்ஏ ஆனு, நீ மறுபடியும் எம்எல்ஏ ஆனு. இல்லை, இந்த மக்களுடைய ஆசீர்வாதத்திலையும் இந்த மண்ணு மேல இருக்கிற பற்றும் தமிழன்ற ஒற்றுமையும் ஏதாவது ஒன்று வைக்கணும். வைங்க, எதுவுமே வைக்கலனாக்கா இது நரகத்துக்கு தான் சமமாகும். Now we will go through some Dhamma. Today I have selected a very significant Dhamma talk. Respectful our monks, sage, and respectful Dr. Purnesh, Dr. Chandrasekhar, and my friends, sisters and brothers. பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றி பேசுறதா புத்தரை பற்றி பேசுறதான்றது தான் யோசனை. இப்போ இவ்வளோ நேரம் மாங்க் பேசியிருந்தாரு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு, சில பேர் புரியாத இருக்கலாம். அவர் சொன்னார் டைரக்ட் நாலேஜ் இட் வில் எஃபெக்ட்னாரு. டைரக்ட் நாலேஜ் சொன்னா தான் கேஜிஎஃப் காரணம் திட்டுறது. அதனால் இவங்க இன்டைரக்ட் நாலேஜில் தான் சொல்லணும். அதான் கேஜிஎஃப். பாபா சாஹேப் அவர் சொன்ன இந்த 7 கட்டளைகள் அத்தனையும் பொருந்தினவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். is a man of light in the knowledge, universal knowledge, not only in India, throughout the world. He is the knowledge personality and vocabulary, dignity, everything possessed by Baba Sahib Ambedkar. ஏன் அவர் புத்த மதத்தை தழுவினாரு? அமைதியா இருக்கிறது பெட்டர்னு நினைச்சிட்டாரு அவரு. இவனுக்கு திருந்த மாட்டானுங்க, இந்த சமுதாயம் திருந்தாது. லக்னோல கண்ணில் தண்ணி விட்டு அழுதாரு, படிச்சவனுங்களே என்னை ஏமாத்திட்டானுங்கன்னு. அதான் பாபா சாஹேப். புத்தரு ஒரு முறை காட்டில் நடந்து போயிருந்தாராம். அவர் பின்னாடியே ஒரு குரங்கு வந்து நின்றான். புத்தர் கேட்டாராம், நீ என்னத்துக்கு என் பின்னாடியே வந்து நிற்கிற அப்படின்னு. நான் எதையும் சாதிக்குவேன், என்னால் எதையும் முடியும் அப்படின்னு ஆணவமா சொல்லிச்சான். சொல்லிட்டு என்னை பார், நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி எகிரி ஒரு மரத்து மேலே கிளை மேலே போய் உட்காந்து அந்த கிளையிலேருந்து இன்னொரு கிளையை தாவி குடிச்சிட்டு, பாத்தியா என் பவர் எப்படி இருக்குதுன்னு புத்தருக்கே சொல்லிட்டான். புத்தர் சொன்னாராம், உன் பவர் இருக்கட்டும், நான் பார்த்தேன், அங்கேருந்து குதிச்சு என் உள்ளங்கையில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த குரங்கு சொல்லிச்சான், அந்த மகாமந்திரி குரங்கு, இவ்வளோ தூரம் வந்து கையில் வந்து உட்காரது எனக்கு பெரிய விஷயமா, அதுக்கும் மேலே போகிறோம் பாரு, நான் வானத்துக்கே போகிறேன் அப்படின்னு. சரி, புத்தர் கேட்டாலும் உனக்கு எனக்கு ஒரு சவால். இந்திர லோகத்தில் ஒரு சிம்மாசனம் காலியாகுது, நீ அப்படி வந்து உக்காந்துட்டீங்கன்னா அந்த சிம்மாசனத்தில் ஒன்று ராஜாவாக்குற அப்படின்னா. அவ்வளோ தானே, நான் வானத்துக்கே போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வானத்துக்கே போயிடுச்சான். போனோன்னா அங்கே ஒரு 5 பளிங்கு பில்லர்ஸ், தூண்கள், அதில் இது எழுதி வச்சுட்டு வந்துச்சான். ஒரு மகான் வந்தார்னா நாங்கள் வந்து போனோன்னு சொல்லுன்னு. என்ன ஆணவம் என்ன அகம்பாவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பறந்து வந்து அவர் உள்ள கையில் வந்து உட்காந்துச்சான். இப்போ பார்த்தியா என் பவரு, அங்கே இருக்கிற 5 பளிங்கு கல்லில் எழுதி வச்சுட்டு வந்துக்கிறேன், இப்போ போனாமோ உனக்கு நம்பிக்கைலாம் வா போய் பார்க்கலான்னு சாரான். கொஞ்சம் கீழே குஞ்சு பாருன்னாராம் புத்தர். கொஞ்சம் கீழே பாருன்னா அவர் 5 விரல் கைக்கு தான், அது ஒரு விரலை தான் எழுதி வச்சுட்டு வந்துக்கிறேன். அப்போ தான் அந்த குரங்கு நினைச்சான், மனம் என்ன ஆணவம் அகம்பாவம் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும்
இது நடக்காத விஷயம். அதுதான் புத்தர் சொன்னார், ஆணவத்தை அடக்கு, மனசை நிறுத்து. அதுதான் அவர் சொன்னது, நாலேஜ் அண்ட் லைட், டைரக்ட் நாலேஜ்னு. மனம் என்ற ஆணவத்துல நம்ம ஆடக்கூடாது. அந்த ஆணவத்தை அடக்கணும்னாக்கா தானா இறங்கிடும். ஒரு ஜென் துறவி ஒரு கதை சொல்லிக்கிறார், பௌத்தத்தில் இருக்காது. பாபா சாஹேப் அம்பேத்கரும் அதை எழுதி கோட் பண்ணிக்கிறார். ஒருத்தன் குதிரை மேல வந்துருக்கிறான், ஜென் துறவி. அவர் வர வழியில காடு மேடு பள்ளம் எல்லாருமே இருக்கு. அங்க ஒருத்தன் கீழே விழுந்துட்டு அடிபட்ட மாதிரி அப்படியே கத்தினுக்கிறாமா. இந்த துறவி பாவம் பார்த்துட்டு, சே இப்படி அடிபட்டு நீங்க யாரும் உதவி செய்யலையே, நம்ம செய்யலான்னு சொல்லி இவனை தூக்கி உட்கார வச்சோன்னே இவன் அவரை தள்ளிட்டு அந்த குதிரை மேல உட்காந்துன்னு போயிட்டானா. அந்த குதிரை மேல உட்காந்து போயிட்டோன்னே இவர் அங்கிருந்து கஷ்டப்பட்டு காடு மேடெல்லாம் நடந்து சின்ன நகரத்துக்கு வந்து, மறுநாள் இவர் போறதுக்கு ஒரு குதிரை வேணுமே வியாபாரத்துக்கு. சந்தைக்கு போனா அதே அயோக்கியன் அந்த குதிரை விற்கிறதுக்கு மார்க்கெட்ல இருக்கிறான். அப்ப அந்த துறவி அவனை பார்த்துட்டு, இது என் குதிரை, இது இவன் தான் திருநான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணாரு அவரு, அவங்க கிட்ட போய் சொன்னாராம், வெளியே யாருக்கும் சொல்லிடாத, நீ இந்த மாதிரி பண்ணி இந்த குதிரையை திருன்னு வந்தேன்னு. நான் கேட்க மாட்டேன், நான் வேற குதிரை வாங்கிக்கிறேன். நீ சொன்னா உண்மையான அடிப்பட்டவன் எவனா இருந்தானா கூட எந்த மனுஷனும் உன்னை காப்பாற்ற மாட்டான். அதனால நீ யாருக்கும் சொல்லிடாதான். நான் இந்த ஊர்காரனுக்கு தான் சொன்னேன் இத்தனை நாள். வேற என்ன சொல்ல முடியும்? எங்கேயோ இருக்கிறவங்களெல்லாம் கொண்டாந்து இந்த உள்ளூர்ல வச்சுட்டு, இப்போ டாக்டர் சந்திரசேகர் சொன்னாரு, நாங்கெல்லாம் ஒன்றா இருந்தோம், ஒரே இடத்துல இருந்தோன்னு. இருந்தோம், ஊர் ஏன் முன்னேறல? எதுக்கு முன்னேறல? டாக்டர் பூர்ணேஷ் இந்த விழா எடுத்து இந்த 3 டேல எப்படிலாம் செய்து எல்லாருக்கும் பீஃப் பிரியாணியோ இல்லை சிக்கன் பிரியாணியோ போட்டிருந்தாங்க, ஜனம் கூஞ்சிருக்கும். அதுங்க நடக்கல. இன்னைக்கு எல்லாம் வர அம்பேத்கர் டே, எல்லாரும் மத்தியானம் 3 மணிக்கு தான், நாங்கள் 3:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் தியானம் பண்ணிட்டு. அதனால வாழ்க்கையில மன அடக்கம், அமைதி எல்லாமே சரிசமமா நினைக்கணும்னு சொன்னவர் தான் புத்தர். அந்த எல்லாரும் சரிசமமா இருக்கணும், வாழணும்னு சொன்னவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆர்டிகல் 14, ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. என் மக்கள் இப்படி இருக்கணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எழுதினாரு. ஆனா குறிப்பிட்ட ஆளுங்க சேர்ந்து இவரை ஷெட்யூல் காஸ்ட் லீடர் நிட்டான். நோ, இஸ் அ வேர்ல்டு லீடர் ஃபார் ஆல் த கம்யூனிட்டி. பெண்கள் உரிமையிலிருந்து, எஜுகேஷன்லேருந்து, சம உரிமையை கொண்டாந்தவரை எல்லா மதத்துக்கும். குறிப்பிட்ட ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரை ஷெட்யூல் காஸ்ட் லீடர்ன்ட்டான். நான் இஸ் அ யூனிவர்சல் லீடர். வாழ்க்கையில் வாழ்ந்தா அப்படி வாழணும், செத்தா அப்படி தான் சாகணும். 56 வயசுலேயே இறந்து போயிட்டார். நம்ம இன்னும் சாவாத இருக்கிறோம். ஆனால் என்ன கதை பேசினோம் உட்காந்துக்கிறோம். அவருடைய நாலேஜ் என்ன, நம்மளுடைய நாலேஜ் என்ன இல்லையா? அதனால வாழ்க்கையில் சமமாக இருக்கணும்னு சொன்னால், ஒரு காட்டில் ஒரு சன்னியாசி மூக்கு ஒன்று இடுப்புக்கு ஒன்று காலுக்கு மேலே ஒரு தகரம் போத்திக்குவானா. மழை வந்தால் நலையாதுக்கிறதுக்கு, அப்படியே தண்ணி வந்தாக்கா கீழே அப்படியே ஓடிக்கிறதுக்கு அந்த செங்கலுக்கு. திருப்பி அது முடிஞ்ச பிறகு அடுப்பு மாதிரி வச்சுட்டு அது மேலே உட்காந்துக்குவானா, பாம்பு பள்ளி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஒரு ராஜா பார்த்துட்டு, அட பாவம் இந்த சன்னியாசி, மாங்குனா சன்னியாசி, சேஜ்னாலே சன்னியாசி தான், ஓகே, இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவர் அரண்மனைக்கு அழைச்சிடுவாங்க, இவரை சுகபவமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அடியார்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாரு. மறுநாள் அவர் வைக்கினார் சொன்னாங்க. அவர் சொன்னாரா, எனக்கு எதுக்குங்க, எனக்கு இதுவே சுகமாக்குது அப்படின்னாதான். இல்லை இது அரசருடைய ஆணை, நீ வந்தே தீரணும். இது புத்தன் சொன்ன கவிதை. புத்தன் சொன்னது இந்த வார்த்தை. ஜென் துறவிகளுடைய கதையில புத்தர் இந்த உபதேசம் சொல்லிக்கிறார். அவன் போனானா, போனவன் சும்மா போகக்கூடாதா, அரசர் கூப்பிட்டாருன்னு இந்த 3 செங்கெல்லாம் அந்த தகரத்தை எடுத்துன்னு போனான். அங்க போனோடனே தங்க மெத்த, தங்க கட்டில் எல்லாம் கொடுத்து, நீங்க படுத்து தங்கிக்கா, உனக்கு நல்ல விருந்து கொடுக்குறான். நான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த தங்க கட்டில் மேலே இந்த 3 செங்கல் வச்சு எப்போதும் படக்கிற மாதிரி படுத்துக்கனே தகரத்து போத்துன்னு மேலே இருக்கிறான். ராஜா பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. இவ்வளோ நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், ஏன் நீ இப்படி இருக்குன்னா, எனக்கு அதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான், எனக்கு தங்க கட்டில் இருந்தால் என்ன, செங்கல் இருந்தால் காடு இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லும் போது தான் ராஜா யோசித்தானா, மனம்தான் ரொம்ப உறுதியானது, அமைதி தான் உறுதியானது, எது இருந்தாலே மன அமைதியாக வச்சுக்கணும்னாக்கா எல்லாமே சாந்தமாக இருக்கும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுக்கிறோம் 25 வருஷமா மைனிங்கில் ஒன்றும் 50 கோடி கொடுக்கல, மைனிங்கில் ஒன்றும் 50 கோடி கொடுக்கல. டேய், என்னை நீ எலெக்ட் பண்ணி விட்டுதுன்னா என் டோனர்கிட்டே 50 கோடி வாங்கி கொடுத்துருக்குல்லடா. எனக்கு இல்லாத கான்டாக்டா? நீ சரியில்லை, உன் மனம் சரியில்லை, அதனால மண்ணும் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, அதனால இந்த ஊரை முன்னேறல. அதனால இனிமேலாவது திருந்துங்க. நான் சொல்லி நீ திருந்து போறது கிடையாது. இப்போ சில வாதிடங்கள்லாம் ரொம்ப அறிவாளியாக சொல்லுவாங்க, என் ஸ்டூடெண்ட் தான் அந்த கலெக்டர், என்னுடைய இது தான். இப்போ டாக்டர் கூட சொல்லுவார், என்னுடைய பேஷண்ட்டை தான் நான் காப்பாற்றி விட்டேன். பெருமை தான். உன்னுடைய படிப்புக்கும் அறிவிக்கும் திறமைக்கும் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றி விட்டா அவன் ஒன்று தெய்வமாக வணங்குவான். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கேஜியில் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப கம்மி கிடையாது நம்ம பிள்ளைங்கள்லாம். ஒரு வாதிடர் கேட்டுருந்துறான், 18ஆம் நூற்றாண்டில் யார் யார் வாழ்ந்தார்கள்? முக்கியமான ஆள், ஒரு அம்பேத்கரையோ இல்லை புத்தரையோ யாராவது எழுதிக்கலாம் இல்லையா? அவன் என்ன பதில் எழுதினான்னா, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. 18ஆம் நூற்றாண்டில் யாரா இருந்தாங்கன்னா எல்லாரும் இறந்து விட்டார்கள்னு எழுதாங்க. வாதியர் பார்த்தோன்னே, டேய் இவனே எனக்கு புத்தி சொல்லி கொடுத்துட்டான் போல இருக்குது. இவன் நீ கேட்டது என்ன? 18ஆம் நூற்றாண்டில் யார் அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். அவ்வளவு புத்திசாலி பிள்ளைங்க நம்ம கேஜிஎஃப்ல, யாரும் கம்மி கிடையாது. அறிவாளிங்க, புத்திசாலிங்க. ஆனா எங்க கோட்டை விடுறாங்கன்னு தெரியாது, எதுக்காக கோட்டை விடுறாங்கன்னு தெரியாது. அதனால மனம் சாந்தியா அமைதியா இருக்கணும் அப்படின்னாக்கா புத்தனுடைய வழிபாடுகளை படிங்க. ஆன்மீகம்னா என்ன? எல்லா மதத்திலையும் உண்டு. எல்லா மதத்தும் அன்பு, கருணை, போதனை தான் உண்டு. எந்த மதம் போயிட்டு விட்டு குத்துன்னு சொல்றதே கிடையாது. ஆனா புத்தர் அமைதியா இருந்தார். ஒரு குரு சும்மானதை காட்டுக்கு போனார். காட்டுல போய் தவமா இருந்தார். புத்தனை நினைச்சுக்கினே தவமா இருந்தார். அங்க ஒரு பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவனும் ஒய்ஃபும் நம்மள காட்டுக்கு போய் தியானம் பண்ணலாம் போலாம் அப்படின்ட்டு போனாங்களாம். போய் குருவை தேடுறாங்க, கிடைக்கல. இவருக்கு கிடைச்சிட்டாரு இந்த குரு. இவர்கிட்ட உபதேசம் கேட்குறாங்க. அவரும் உபதேசம்லாம் சொல்லிட்டு, இனிமேல் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நீங்க தாராளமா ஒரு குடிசை போட்டுக்கின்னு நீங்க உங்களுடைய தியானத்தை தொடங்குங்கன்னாராம். இவன் சும்மா இருக்கணும் இல்லை, குருவே நீங்க கற்றுக் கொடுத்தது குரு தட்சணை கொடுத்தே தீரணும். என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து பணம் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தேன், எனக்கு ஒன்றும் வானாப்பா, அதெல்லாம் வானான்னு தான் நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா. இவன் சும்மா இல்லை, அவரை விடவே இல்லை, குருதட்சணை கொடுத்தாதான் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு. அவரும் பொறுத்து பார்த்தாரு. அப்போ நம்ம பொட்டாட்டி எங்க விட்ட, நீ அங்கே போய் எங்கடா தியானம் பண்ணிக்கா, இது என்ன ஆசிரமத்தை கொஞ்சம் தொடச்சிக்கிச்சு மண்ணு போடு, இது கொழுப்பு தானே இவனுக்கு. இந்த மாதிரியும் சில பேர் இருப்பான். ஒருத்தர் குரு கிட்ட போயிட்டு, குருவே எனக்கு அமைதியும் சந்தோஷமும் எனக்கு வேணும்னு ரொம்ப கெஞ்சி கேட்டானா. அந்த குரு ரிஷி இவரை பார்த்துட்டு, உனக்கு ஏகப்பட்ட கடன் தொல்லை அதெல்லாம் தீர்த்துட்டு வா, உன் மனதை அமைதி ஆகணும்னா. இவனுக்கு ஒரே சந்தோஷம், பா இந்த மகான் எப்படி என்னை பத்தி புரிஞ்சுக்கினாரு, எப்படி மகான் நீங்க இப்படி புரிஞ்சுக்கினீங்க குருவே, உனக்கு ஏகப்பட்ட கஷ்டக்குதுன்னு சொல்லிட்டீங்களே, நீங்க பெரிய ஞானி தானே, உனக்கு கடன் கொடுத்ததெல்லாம் நான் இந்த கதியில உட்காந்துக்கிறேன், உனக்கு கொடுத்த கடத்துல தான் அந்த கதியில உட்காந்துக்கிறேன், அதனால போய் கடனை தீர்றான். இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால பௌத்த ஏன் சார் சிரிக்கிறேன் இல்லையா? இவன் கேட்கறான், மன அமைதி உனக்கு கடன் கொடுத்தா நான் அந்த கதியில உட்காந்துக்கிறேன், இல்ல நான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன் சொன்னானா. அதனால பௌத்தத்தை யார் ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, புத்த மதம் ஒரு அமைதியான மதம், சாந்தமான மதம். இதுக்கு நம்மளை கூப்பிட்டு நம்மளையும் ஒரு மனுஷனா நினைச்சு டாக்டர் என்னை இன்வைட் பண்ணாருன்னா நான் அந்த டாக்டருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை டாக்டர். கேஜிஎஃப்லேருந்து இன்னைக்கு பெங்களூரில் போயிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி ஏழைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவும் செய்கிறாரு, அன்பாகவும் செய்கிறாரு. நம்ம இதெல்லாம் கேட்டாலும் சொல்கிறாரு, நமக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, ஜாதி மதம் எதுவும் பார்க்காதவர் என்று கூறி. ஒரு அம்மா கேட்டால, நான் நரகத்துக்கு போகணும்னு வாங்கலாம். கோயிலுக்கு போனாக்கா அந்த பூஜாரிக்கு ரொம்ப டவுட்டு, எல்லாரும் சொர்க்கத்துக்கு தானே போகணும்னாங்க, இந்த மாதிரியா நரகத்துக்கு போகணும்னு கேட்குறாங்க அப்படின்னு. கேட்டான ஒரு நாள், ஏமா நீ கும்பிடும் போதெல்லாம் நரகத்துக்கு போகணும்னு இல்லை, அவர் இருந்து ஒரு புள்ளைய பெத்த, அது பொறுக்கி புள்ள, எதுக்கும் லாக்கியே கிடையாது, மகா யோகியன், திருடன், எல்லா கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இருக்குது. இவன் செத்தா நரகத்துக்கு தான் போவான். நரகத்தில் இருக்கிறவங்களே இவனுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அவ்வளோ பெரிய பாவி இவன். அதனால நான் நரகத்தை போயிட்டேன்னா இவனுக்கு அந்த உதவி செய்யணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்கல்ல, பௌத்தத்தை தழுவுன்னு சொல்லிட்டு கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். ஜெய் பீம்.
Statue. సార్ కొంచెం Our Lord Buddha got enlightened. This Buddha will enlighten him, and also he will enlighten the dark. Also he will illuminate him. So we take this opportunity. Not doubt you are doing great. Great, that's it. To be enlightened, this is the break. I request everyone to take your seat. இன்னொரு இன்றைய தானத்தை அடைவுள்ள திரு முனுசாமி ஒரு குடும்பத்தாருக்கு வந்துள்ள அவர் திரு எஸ் ராஜேந்திரனுடைய கௌரவகுமாரனுடன் அழைக்கின்றோம். I request everyone to take a seat. அனைவரும் அமர்ந்தால் கேட்டுக்கொள்கிறோம். Honorable sir. కొంచెం సైడ్ అన్న We are just want to convey our vote of thanks. Please. Munsami and Munsami family. Now, on behalf of Sarkar, our chief patron is Honorable. Very nice. Very good. నిల్లు సార్ నిల్లు మామ Convey the vote of thanks. Many people they don't benefit because of not understand the Dharma, not understand the right path of the spirituality. That's why I selected what is the Buddha's teaching, what is the dispensation. In this modern era, as the people believe different religion, and the people also believe the Buddhism, but they made this Buddhism by mixed with their own tradition, mixed with their own ideas. 69th Parinirvana of our great leader Baba Sahib B.R. Ambedkar on this 6th December 1956. On this occasion, and also one of our patron, late H.M. Gangadharaya, father of our present Home Minister Mr. G. Parmeshwarji, he has done wonderful education service for the upliftment of our people, especially Karnataka.
requested our leader of KGL, Mr. S. Rajendran, MALLB, former MLA KGL, for this function to give this wonderful talk on Buddhism as well as Dr. Dr. Ambedkar. On this occasion, on behalf of our Bantejis, on behalf of you all, and invite our leader, Sri S. Rajendran, for this full moon day and our Parinirvana day of Dr. Ambedkar and Sri H. Ambedkar day. And also, I welcome our Dr. Chandrasekhar from Kolar, the chairman of Siddhartha Karyappa Group of Education Society, and Upasaka and Upasaki. Success by implementing equality among the ladies. Now, the power of ladies are as equal as gents. With this, I am really thankful to our leader, Mr. S. Rajendran, who has come. Very good orator. If you take the mic in assembly, hours together, people used to enjoy. People used to enjoy, understand, and used to write healthy criticism when it comes. But unfortunately, but though he has got the power. He has got the power to talk. I think only one person. He should be, my principle different. Though you may be already, you may be talking, you may be enjoying everything. But the development, you should give the healthy criticism. Unless until there is a person to create a healthy criticism, he will do it. Now what is going on in India national level? There is a thing going on. Dominated. Nobody is taking, dominated fully as the way, so nothing. So that should be vanished. And what request now I made? Baba said first step into KGM, Ashok, the South India Buddhist Association. But someone it is in the major commission, but maybe because of Mr. Rajendran running, but I expected a big thing there. The area is completely here, the 1 acre land, that's a big area, somebody all capturing here and there. On this application, on this finding on a day, I request him to fill the entire area and see the big center comes up when he is here. He has got power. It doesn't mean that he required MLA or nothing. No. He has got the people. If you go walking, you will get the command. You will get the power. No question of MLA or anything. Nothing. Every citizen has got the capacity. Only thing MLA is a little uphill thing. About what problem that you should come out of from that. You still are an MLA. You should got the capacity of it. If you go, who will? I don't think anybody will do. So with this, he has to fight and get that area fenced and get funds from Karnataka and say the big building is come and named after our Buddhist center. To see Baba Ambedkar came from Mumbai to see the South Indian Buddhist Association. He heard so much about the Buddhist Association. He came. I was young. I have seen him. Yes, I am lucky. I have seen him. My father accompanied that time, and there was father-in-law. So they have all this thing. But that place is such a big place. It is little in a development condition. People surrounded by, I don't know, we are talking no use. They should come forward and support and encourage our MLA and do the thing. What he said, what is the course? What he said is completely criticize the same. You should realize all those things. I don't want to go into politics, but one request on behalf of this association, I can say that should not be forgotten because it is the first place in KGM, Karnataka, he has stepped into KGM that come to Buddhist Bihar, South India Buddhist Association. It should be a very big monumental building. Government is there to support, and if you fence that area, I will 1% give you 1 lakh donation to ourselves. If you need, I am there to give 1 lakh donation, and you should fence that area and make it a big monumental center of
Baba Ambedkar and Buddhist both in the Buddhist association name continued and Baba Sahib. With this, I take this opportunity to honor our Excellency. He should come back to power. If you கேட்டு ஒரு நிலைமைக்கு போகணும்னாக்கா அதிகமாக அதனால அவருக்கு மீண்டும் பதவிக்கு வரணும்னு நினைச்சேன். அந்த விஷயம் எப்படி வாழ்றது தான். நம்ம டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஒரு வார்த்தை நம்ம சொல்லி ஆகணும். It's the symbol of knowledge. இதுவரைக்கும் பக்தி என்ன பேசினாங்க 7 பாயிண்ட்ஸ். இதெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் பீகாரில் கூப்பிட்டு 2 வார்த்தை பேச வச்சிருந்தாங்க. நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.